மக்கள் பசுமை இயக்கம் சார்பில் போதை விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிழக்கு தாம்பரத்தில் மக்கள் பசுமை இயக்கம் சார்பில் போதை விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி மக்கள் பசுமை இயக்க தலைவர் மற்றும் நிறுவனர் நாஞ்சில் மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் ராஜ்குமார், பிரபாகரன், டாக்டர் முருகன், பாலாஜி, ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தனர். மினி மாரத்தான் நிகழ்ச்சி கேம்ப் ரோட் சிக்னல் முதல் சந்தோஷ்புரம் வரை 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாரத்தான் நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதனை பயன்படுத்தினால் உடலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இறுதியாக மாரத்தானில் கலந்து கொண்டு போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மாரத்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி சிறப்பித்தனர். உடன் இந்நிகழ்ச்சியில் மக்கள் பசுமை இயக்கத்தின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் எனக்கு மனசுக்கு நோவுகளை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போதையை அழிப்போம் இங்க ஒரு கான்செப்ட், போதை பொருள் விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கு நமது பசுமை இயக்கம் மனோகரன் இருக்காரு, செங்கல்பட்டு இருக்காரு, சுபாஷ் இருக்காரு, ரேகா மேடம் இருக்காங்க, அப்புறம் என்னுடைய நண்பர் கூப்பிடுவாங்க நான் வந்தேன், பிரபாகர் இருக்காரு, டாக்டர் பாலாஜி ஸ்ரீவாசன் இருக்காரு, மருத்துவமனை டாக்டர் முருகன் முருகன் பலர் சேர்ந்து வேற எந்த வித ஒரு அரசியல் நோக்கம் இல்லாம எல்லாருக்கும் தெரியும் உலகம் என்ன அரசியல் இருக்கு சார், என்ன அரசியல் இருக்கு சார் சொல்லுங்க. அப்பா உங்க வீட்டில் இருக்கிற பசங்க எங்க வீட்டில் இருக்கிற பசங்களும் போதை பொருள் எடுக்கக்கூடாது. அது அரசியல்னா இது அரசியல், அவ்வளவுதான். இப்போ நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். தாம்பரத்தை வந்து பாத்தீங்கன்னா பல பேனர்ஸ், போஸ்டர்ஸ் வணிக சார்பில் வணிக ரீதியா போட்டிருக்கிற அவ்வளவு போஸ்டர்ஸ் இருக்கும்போது இன்னும் 2 பாசிட்டிவ் திங்ஸ் சொல்றேன். சின்ன குட்டி பிள்ளை, 4-5 வயசு இருக்கிற சின்ன பிள்ளையும் சிலம்பு அவ்வளோ அழகா மேரத்தான் ஓடிச்சு. அதே போல நமது சீனியர் ஏர்ஃபோர்ஸ் அஃபிஷியல் இந்தியன் தாத்தா மாதிரி அவர் இந்திய சும்மா கெத்து அவர் ஓடினாரு. யங்கஸ்ட்டுக்கு ஓல்டர்ஸ்க்கு சின்ன கேஷ் அவார்டு கொடுத்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவ் திங்ஸ். முக்கால்வாசி பசங்க முதல்ல பேசிட்டு இருக்கிற பசங்க அட்லீஸ்ட் போதை பொருளை பற்றி கேட்கலான்னு வந்திருக்காங்க. நெகட்டிவ் விஷயம் ஏனோ தெரியல, அவ்வளவு பேனர்ஸ், அவ்வளவு போஸ்டர்ஸ், போதை பொருள் ஒழிப்போம் சொல்லி எந்த ஒரு சின்னமோ ஒரு பொலிட்டிக்கல் விஷயம், அரசியல் விஷயம் இல்லாம இருந்தோம் அந்த பேனர்ஸ் போட்டது கிழிக்கப்பட்டிருக்கு. அதாவது போலீஸோட பராமரிப்பு வந்து இங்க ஒருவேளை ஒரு அரசியல் கூட்டம் வந்திருக்கோம்னு பார்க்கறதுக்காக போலீஸ் வந்து பராமரிக்கிற போலீஸ் இதே பேனர்ஸ், இதே போஸ்டர்ஸ் யாரோ கிழிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒன்றுமே பண்ணலையே. ஸோ அரசியல் பேசுவதற்கு இது ஒரு மேடை. இந்த பசங்களை வந்து நாளைக்கு வந்து போதைப் பொருள் தாக்கலால் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். பட் இதை கேட்குற போலீஸும் கேட்குற அமைச்சர்களுக்கும் யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் போதைப் பொருள் ஒழிக்கணும்னு சொல்லியிருந்தா தேவையில்லாமல் இந்த பேனர்ஸையும் இந்த போஸ்டர்ஸையும் சேதப்படுத்துறதுனால மக்களுடைய கோபத்தையும் பொதுமக்களுடைய ஒரு அங்கீகாரமின்மையை அவங்க சம்பாதிக்கிறாங்களே தவிர இது மாதிரி கீழ்ச்சி போடுறதுனால அவங்க யாருக்கும் அவங்க வந்து ஒரு விக்டரி இல்லை, ஒரு வெற்றியே இல்லை. தயவு செய்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வள்ளுவர் சொன்னார், நீ பெரிய மனுஷனாக இருந்தால் 3 விஷயம் இருக்கக்கூடாது. செருக்கு இருக்கக்கூடாது, சிரம் இருக்கக்கூடாது, சிறுமை இருக்கக்கூடாது. போதைப் பொருட்கள் பசங்க நல்லா இருக்கணும் போடுற ஒரு போஸ்டர் கிழிப்பது என்னை பொறுத்த வரைக்கும் தன்மையில வந்து சிறுமை. இந்த சிறுமையை நம்ம தலைவர்கள், அதுவும் தாம்பரத்திற்கிற தலைவர்கள் சொல்லுவாங்க, இது வந்து அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும், இது மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் எல்லாருக்கும்
வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு மருத்துவ ரீதியிலையோ அல்லது ஒரு சமூக ஆர்வலர் இருக்கிற ஒரு ரீதியிலையோ அல்லது பல பசங்களை பார்த்துட்டு இருக்கிற கல்லூரிகள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிற ஒரு சமூக ஆர்வலர் ஒரு ரீதியில் நீங்கள் எது கேட்கிறதா இருந்தாலும் நான் சந்தோஷமா பதில் சொல்றேன். வந்த அத்தனை ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம். உங்களுக்கு நிஜமாவே ஒரு சமூக ஆர்வம் இருந்தால் நான் சொன்னது அப்படியே நீங்க போடணும். ஏன்னா கற்று வெறும் 2 பசங்க ஓடுறது மட்டும் காட்டிக்காதீங்க. அப்ப எங்க வந்து பொதுமை நான் சொன்ன சேர்ந்து பேசிக்கலாம். பொது ஜனத்துடைய குரல், தனி மனிதனுடைய குரல் யாராலையும் அதை வந்து நிறுத்த முடியாது. நீங்கள் ஊடகங்கள் தான் அந்த தனி மனிதனுடைய குரலுக்கு ஒரு பிரதிநிதி. சரிங்களா? வேற ஏதாவது கேட்கறதா நீங்க கேளுங்க.